தான் ஃபஸ்ட்டு T20 மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட்டில் 14 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஜிம்பாப்வே 1 மேட்சஸும் ஆப்கானிஸ்தான் டீம் 13 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ப்ளே பண்ண 3 மேட்சஸில் ஆப்கானிஸ்தான் டீம் 3 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்சுக்கான வென்யூ ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜிம்பாப்வேவில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டுடைய பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேலன்ஸ்டு பிச்சு தான். பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே இந்த கிரவுண்டில் நல்லாவே ப்ளே பண்ணலாம். சரிங்களா, அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே போல் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் இந்த கிரவுண்டில் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா, அதுக்கு வந்து பேட்டிங் லைனப் ரெண்டு டீமில் எந்த டீம் பேட்டிங் லைனப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங் ப்ளே பண்ணாலும் இந்த கிரவுண்டில் ஈஸியாக வந்து ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். சரிங்களா, அந்தளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே பிச் வந்து சப்போர்ட் பண்ணுது. ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் ஹெட் டு ஹெட் 3 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணதில் ஆப்கானிஸ்தான் டீம் 3 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்ததாக வந்து இந்த கிரவுண்டில் டோட்டலாக 46 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 27 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் 19 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட்டு பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 170 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. செகண்ட் பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 135 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இன்கேஸ் ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு 120 அப்படி இல்லைனா 130 இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் ஆப்கானிஸ்தான் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு 160க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தான் டீமுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கோர் வந்து 160க்கு மேலே வந்து ஸ்கோர் போகும். அதே மாதிரி ஜிம்பாப்வே டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் லைனப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு 120க்கு உள்ளேயே வந்து ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, அடுத்ததாக வந்து பவுலிங்கில் இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர் 33 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 26 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பிச்சு வந்து ஹார்ட் பிச்சு தான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பேஸ் பவுலர் நல்லாவே வந்து பவுன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி பால் வந்து நல்லாவே வந்து ஸ்விங் ஆகும். ஸோ அதனால் வந்து நவீன் உல்லக் ஃபரூக்கி ரெண்டு பேரும் இயர்லியாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்கானிஸ்தான் டீமாக இருந்தால் நவீன் உல்லக் ஃபரூக்கி ரெண்டு பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பால் வந்து நல்லாவே வந்து டர்ன் ஆகும். சரிங்களா, ஸ்பின்னருக்கும் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ரஷீத் கான் வந்து இயர்லியாக பவுல் பண்ணுவாரான்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து கரோட்டே இனிஷியலாக வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரஷீத் கான் 12 ஓவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பவுல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரஷீத் கானை நீங்கள் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து ரஷீத் கானை தான் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. மேபி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ரஷீத் கான் இயர்லியாக பவுல் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து கரோட்டே, ஃபரூக்கி, நவீன் உல்லக் இந்த 3 பிளேயரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக வந்து பவுலிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜிம்பாப்வே டீமுடைய லைனப்பில் மர்மானி, பெனித் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக மையர்ஸ், அப்புறம் வந்து கைட்டானோ, சிக்கந்தர் ராசா, ப்ரூல், மாதவீர், அக்ரம், முஸ்ராபானி, நகரவா, மசகாட்ஸா இவங்க வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. முஸ்ராபானியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் கன்சிஸ்டண்ட்டாக 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஜிம்பாப்வே டீம் விஸ் ஆப்கானிஸ்தான் டீம் இல்லாமல் இந்த கிரவுண்டில் வந்து நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் முஸ்ராபானியை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ராசா, ப்ரூல் இவங்க ரெண்டு பேரும் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அகெயின்ஸ்டாக நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டு இந்த ரெண்டு பிளேயரையும் பேட்டிங்கில் மருமானி, பெனிட், மையர்ஸ் இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சேஃபான ஆப்ஷன் ப்ரூல், சிக்கந்தர் ராஷா மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் முஸ்ராபானியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. டாப்பில் வந்து இந்த 3 பேரும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இயர்லியாக விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பெர்ஃபார்மும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 7/4 காம்பினேஷனில் ட்ரை பண்ணும்போது இந்த 3 பிளேயரை மஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஜிம்பாப்வே செகண்ட் பவுலிங்காக இருந்தால் முஸ்ராபானியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு
எக்ஸ்ட்ராவாக வந்து 2 பேட்டர்ஸை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து 2 பேட்டர்ஸ் யாராச்சும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் டீம் குர்பாஸ், ஜசாய், ஹட்டால் இந்த 3 பேரில் யாராச்சும் 2 பேர் வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து குர்பாஸும் ஹட்டாலும் 2 பேரும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் சசாய் உள்ளே வந்திருக்காரு. மேபி சசாய், குர்பாஸ் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணலாம். 1 டவுனாக வந்து ஹட்டால் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஆல்ரவுண்டரில் ஓமர்ஜாய், நபி, நைப், கரீம் ஜெனர் 4 பேரும். பவுலிங்கில் ரஷீத் கான், நவீன் உல்லக், ஃபரூக்கி, கரோட்டே இந்த 4 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து ஓமர்ஜாய் பேட்டிங்கில் வராரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாப்வே கிரவுண்டில் பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை. ஸோ பேட்டிங்கில் டாப்பில் வராரு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ட்ரை பண்ணுறவங்க ஓமர்ஜாயை வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பவுலிங்கில் இந்த 4 பிளேயரை மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங்கில் இந்த 3 பிளேயரும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங்கில் ஓமர்ஜாய் பிளேஸில் வந்து நீங்கள் நைபை ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா, நல்லாவே இனிஷியலாக வந்து அடிச்சாடக்கூடிய பிளேயர். ஓமர்ஜாயை பொறுத்த வரைக்கும் இவரும் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. பட் ஆனால் பேட்டிங் அண்ட் பவுலிங் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. சிக்கந்தர் ராஷா பவுலிங்கில் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. சரிங்களா, ஸோ அதனால் வந்து ஓமர்ஜாய் பிளேஸில் நைபை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி 4 பவுலர்ஸாக மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் எந்த இன்னிங்ஸில் ப்ளே பண்ணாலும் இந்த 4 பிளேயர்ஸாக மஸ்ட்டு வந்து பவுலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரவுண்டுடைய டாப் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மருமானி 3 மேட்சஸில் 24 ரன்ஸும், டி மையர்ஸ் 5 மேட்சஸில் 27 ரன்ஸும் ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் டீமில் ஜசாய் 3 மேட்சஸில் 28 ரன்ஸும், நபி 3 மேட்சஸில் 29 ரன்ஸும் ஆவரேஜாக இருக்குது. நபியை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அவருக்கு பேட்டிங் கிடைக்குமான்றது கொஞ்சம் ரேர் தான். அதே மாதிரி பவுலிங்கும் வந்து பெருசாக வந்து பவுல் பண்ணுவாரான்றது கொஞ்சம் ரேர் தான். 2 ஓவர்ஸ் வரைக்கும் மேபி வந்து பவுல் பண்ணலாம். மோஸ்ட்டாக இந்த 4 பிளேயர்ஸ் ரஷீத் கான், நவீன் உல்லக், ஃபரூக்கி, கரோட்டே இவங்க 4 பேருமே வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓமர்ஜாய்க்கு வந்து விக்கெட்ஸ் விழாதும்போது அவருடைய பவுலிங்கை வந்து ஷேர் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து இவங்க 4 பேருமே வந்து ஓவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மருமானி, மையர்ஸ், ஜசாய் இந்த 3 பிளேயரில் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் சிக்கந்தர் ராஷா 5 மேட்சஸில் 1 விக்கெட்டும், முஸ்ராபானி 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும் ஆவரேஜாக இருக்குது. ப்ரூல் 3 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும், ரஷீத் கான் 3 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும் ஆவரேஜாக இருக்குது. ஃபரூக்கி 3 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. நவீன் உல்லக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ நல்ல வேரியேஷன் ப்ளஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்விங்கும் பண்ணுவார். ஸோ இனிஷியலாக பவர் பிளேவில் நவீன் உல்லக் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் ஃபரூக்கி, நவீன் உல்லக் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங்கில் குர்பாஸ், மருமானி 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து மருமானியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து பேஸ் பவுலிங்கில் நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸ்பின்னரில் தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். சரிங்களா, ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க விக்கெட் கீப்பிங்கில் மருமானியை ட்ரை பண்ணுங்கள். சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க குர்பாஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி குர்பாஸும் இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். ஸோ இவரும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஹெட்ஜு அந்த மாதிரி ஆகும்போது விக்கெட்ஸ் விழும். ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து 30க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணாமல் இருக்க மாட்டார். சரிங்களா, அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் குர்பாஸை பொறுத்த வரைக்கும். விக்கெட் கீப்பிங்கில் குர்பாஸ் வந்து சேஃபான ஆப்ஷனாக இருப்பார். சரிங்களா, பேட்டிங்கில் ஜசாய், ஹட்டால் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸில் டாப்லேயே வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க. சரிங்களா, ஸோ அதனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஜசாய் ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் இந்த கிரவுண்டில் நல்ல ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு 27க்கு மேலே. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜிம்பாப்வே டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் இயர்லியாகவே வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க. ஸோ ஃபரூக்கி, நவீன் உல்லக் பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெனிட், மையர்ஸ், மருமானி இதில் 3 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ராஷா, ப்ரூல், மாதவீர், அக்ரம்
இருக்காங்க. ஸோ ராசா, அக்ரம் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து ஆப்கானிஸ்தான் டீமில் யாராச்சும் ஒரு ஆல்ரவுண்டரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நைப் அப்படி இல்லைனா ஓமர் ஜாய், நபி ஜனட் இதில் வந்து யாராச்சும் ஒரு ஆல்ரவுண்டரை மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஓமர் ஜாயை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை. ஸோ பேட்டிங் மட்டும் இயர்லியாக பண்ணுறாரு. ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் ஓமர் ஜாயை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக பவுலிங்கில் மஸ்ட்டு இந்த 4 பிளேயரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து முஸ்ராபானி, நகரவா, மசகாட்ஸா வரும்போது முஸ்ராபானியை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பெருசாக வந்து ஜிம்பாப்வே டீமில் பவுலிங்கை வந்து ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? நம்ம எடுத்துருக்கிற டெமோ டீமில் குர்பாஸ், ஜசாய், ஹட்டால், ஓமர் ஜாய், ரஷீத் கான், நவீன் உல்-ஹக், ஃபரூக்கி எடுத்திருக்கோம். ஓமர் ஜாய் பிளேஸில் நைபை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நைபை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ஓமர் ஜாயை ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிம்பாப்வே டீமில் சிக்கந்தர் ராசா, புரூல், முஸ்ராபானி, மருமானியை எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பவுலிங் ஜிம்பாப்வே இருந்தால் நீங்கள் முஸ்ராபானியை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் முஸ்ராபானியை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக டி மையர்ஸ், பெனிட் இந்த மாதிரி பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? செகண்ட் பவுலிங்கில் முஸ்ராபானியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து பெருசாக விக்கெட்ஸ் இல்லை, ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ மஸ்ட்டு நீங்கள் முஸ்ராபானியை ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் பவர் பிளே அண்ட் டெத்தில் மேபி வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் மட்டும் நீங்கள் அவரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நவீன் உல்-ஹக், ஃபரூக்கி, முஸ்ராபானி பிளேஸில் நீங்கள் கரோட்டேவை ட்ரை பண்ணலாம். 3 பிளேயர்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்கள் கரோட்டேவை எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பின் பவுலரை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதில் வந்து நவீன் உல்-ஹக், ஃபரூக்கி கரோட்டே ப்ளே பண்ணாருன்னா கரோட்டே, பேட்டிங்கில் சிக்கந்தர் ராசா, புரூல் இந்த பிளேயரை வந்து கேப்டன், வைஸ் கேப்டனாக வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் குர்பாஸ், சிக்கந்தர் ராசா, புரூல், நவீன் உல்-ஹக், ஃபரூக்கி, கரோட்டே இந்த பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான ஆப்ஷன் தான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். கேப்டனாக பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிஸ்க்கு தான் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எடுத்துருக்கிற டீமில் நவீன் உல்-ஹக்கை கேப்டனாகவும் குர்பாஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் நவீன் உல்-ஹக் கேப்டனாக ஃபரூக்கியை வைஸ் கேப்டனாகவே கூட நீங்கள் தாராளமாக வந்து தரலாம். அதே மாதிரி ராசாவை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓரளவுக்கு பேட்டிங்கில் நல்லாவே வந்து ராசா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த 4 பவுலர்ஸையும் அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் ராசா, புரூல், ஜசாய், குர்பாஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். பெனிட்டை ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மருமானியை வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி டி மையர்ஸை வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி முஸ்ராபானி பிளேஸில் நீங்கள் கரோட்டேவை ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல விக்கெட்ஸ் இருக்குது கரோட்டேவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பின்னுக்கு வந்து பிச்சு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா நவீன் உல்-ஹக், ஃபரூக்கி, ராசா, குர்பாஸை பொறுத்த வரைக்கும் நல்லா அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இன்சைடு ஹெஜ் இல்லை டாப் ஹெஜ் அந்த மாதிரி விக்கெட்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு தான். ஸோ வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லைன்னா கேப்டனாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணும்போது கேப்டனாக வந்து குர்பாஸை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சிங்கிள் டீமில் போகும்போது நீங்கள் நவீன் உல்-ஹக், ராசா இவங்க 2 பேரையும் கேப்டன், வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா நவீன் உல்-ஹக், ஃபரூக்கி இவங்க 2 பேரையும் கேப்டன், வைஸ் கேப்டனாக கொடுத்து வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ப்ளே டு ப்ரிடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.